இன்றைய வேதவசனம் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருப்போம். எப்படியெனில் நம்முடைய சிந்தை முந்தின ஆதாமின் கீழ்ப்படியாமையால் பாவத்தில் இருந்தது. பிந்தின ஆதாமின் கீழ்ப்படிதலால் அவருடைய ஆவியை பெற்று புதிய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். அன்றியும் முந்தின ஆதாமின் பாவம் நம்மை மூடியிருந்தது. பிந்தின ஆதாமின் தியாகம் அந்த பாவ கரைகளை அகற்றிவிட்டது. அன்றியும் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படியாய் முந்தின ஆதாமின் பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அப்படியாய் பழைய ஆதாமின் பாவம் முடிந்தது, புதிய உயிர்ப்பிக்கும் ஆவி நமக்குள்ளாய் வந்தது. எனவே பாவ மனுஷன் மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கும் ஆவியை பெற்று புது சிருஷ்டியாய் காணப்படுகிறோம். எங்களை புதிதாக்கும் எங்கள் அன்பு இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.